வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம ஹென்ஸ், ஹென்ஸ்ஃபோர்த், தென்ஸ் அண்ட் வென்ஸ் இதை பத்தி எல்லாம் தான் தெரிஞ்சுக்க போறோம். ஹென்ஸ்ன்றது ஒரு கன்ஜங்ஷன் இல்ல, அது வந்து ஒரு அட்வர்ப். ஸோ அதனால அது வேணா கன்ஜங்டிவ் அட்வர்ப்னு சொல்லலாம். ஏன் இது ஸ்பெசிஃபிக்கா கன்ஜங்ஷன் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, வழக்கமா கன்ஜங்ஷன் யூஸ் பண்றப்போ யூஸ் பண்ற பங்க்சுவேஷன் மார்க்ஸை ஹென்ஸோட சேர்த்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் இதை ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம். ஏன் பங்க்சுவேஷன் மார்க்கை பத்தியும் ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம் அப்படின்னா, ஹென்ஸை நம்ம நிறைய ரைட்டிங்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால பங்க்சுவேஷன் மார்க்கையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹென்ஸை நம்ம 3 டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன அப்படின்னா, ஆஸ் அ ரிசல்ட், தேர்ஃபோர், ஃபார் திஸ் ரீசன், இந்த காரணத்துக்காக, அதனால, இதோடைய தொடர்ச்சியாக, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம ஹென்ஸை யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இந்த இடத்திலிருந்து, ஃப்ரம் திஸ் பிளேஸ், அந்த அர்த்தத்துல யூஸ் பண்ணுவோம். இந்த டைம்ல இருந்து, ஃப்ரம் நவ் ஆன், இந்த டைம்ல இருந்து, இப்பல இருந்து, அந்த மாதிரி சொல்றதுக்கும் நாம ஹென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது as a result, therefore, for this reason, இந்த மாதிரி மீனிங்ல எப்படி ஹென்ஸை யூஸ் பண்றது. இப்போ நீங்க ஒரு பொருளை ஆர்டர் பண்றீங்க, வந்த பொருள் கொஞ்சம் உடஞ்சிருக்கு, அதனால நான் இதை திருப்பி அனுப்புறேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ the delivered item is broken, hence it is returned herewith. The delivered item is broken, hence it is returned herewith. இங்க கவனிச்சிங்களானா நம்ம பங்க்சுவேஷன் மார்க் பாருங்க, செமிகோலன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வழக்கமா நம்ம கன்ஜங்ஷன் யூஸ் பண்றப்ப கமா யூஸ் பண்ணுவோம் முன்னாடி, இங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணல. இப்போ இதே ஹென்ஸ் நம்ம மற்ற கன்ஜங்ஷனோட சேர்ந்து யூஸ் பண்ணலாம், ஏன்னா இது ஒரு கன்ஜங்ஷன் இல்ல இல்லையா. ஸோ அதனால வேற கன்ஜங்ஷனோட சேர்ந்து இதை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதே சென்டென்ஸை நம்ம the delivered item is broken and hence it is returned herewith. The delivered item is broken and hence it is returned herewith. இங்க பாத்தீங்களானா நம்ம அண்டுக்கு முன்னாடி ஒரு காமா போட்டிருக்கோம். வழக்கமா நம்ம ஹென்ஸ் மட்டும் யூஸ் பண்றப்ப முன்னாடி செமிகோலன் போடுவோம். இப்போ நீங்க ஒரு டீமா ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்றீங்க, அது உங்க பாஸுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்ல. ஸோ அதனால நீங்க என்ன சொல்றீங்களான்னா, நம்ம வேற ஒரு புது ப்ரொபோசல் ரெடி பண்ணணும். Our boss is not satisfied with the proposal, hence we have to prepare a new proposal. So again, பாத்துக்கோங்க, இங்க நம்ம செமிகோலன் போட்டிருக்கோம். Our boss is not satisfied with the proposal, hence we have to prepare a new proposal. இந்த மாதிரி யூஸ் பண்றது, இப்ப 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்றது ரொம்ப காமன். பட் இந்த ஹென்ஸை யூஸ் பண்றப்போ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வேற ஒரு டிஃபரன்ஸையும் நமக்கு வழக்கமா நோட் பண்ணலாம். பட் நிறைய பேர் அந்த மாதிரி யூஸ் பண்றது இல்லை. பட் அதுதான் ஹென்ஸோட பியூட்டி. ஹென்ஸ் வந்து வேர்பையும் சேர்த்து ரீப்ளேஸ் பண்ணும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஆண்டு, இந்த வருஷம் வெதர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வழக்கத்தை விட நல்லா இருந்துச்சு, ஸோ அதனால பயிர் நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ the weather was much better this year, hence the crop is larger. The weather was much better this year, hence the crop is larger. ஸோ நல்லா செழுமையா பெருசா வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த செகண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, ஹென்ஸோட சேர்ந்து இருக்கிற பார்ட், இதே பார்ட்டை நாம hence the larger crop அப்படின்னு சொன்னாலே போதுமானது. The weather was much better this year, hence the larger crop அப்படின்னு சொன்னாலே போதுமானது. ஸோ இப்போ அது நிறைய பேர் இது என்ன ஒரு சென்டென்ஸ் மாதிரியே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் அதுதான் ஹென்ஸோட பியூட்டி. ஹென்ஸோட சேர்த்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதே மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ சில சாரீஸ் பாக்குறீங்க, ஏன் இது மட்டும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, இதெல்லாம் ஹேண்ட் ஓவன், அதனாலதான் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. These sarees are hand woven, hence they are expensive. These sarees are hand woven, hence they are expensive. So the hence ஓட சேர்ந்து இருக்கிற பார்ட்ட பாருங்க, இதை நாம சிம்பிளா hence expensive அப்படின்னு சொன்னாலே போதுமானது. hence expensive. இப்போ நாம hence உடைய செகண்ட் அண்ட் தேர்ட் மீனிங்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ hence உடைய ஃபர்ஸ்ட் மீனிங் ஃப்ரம் திஸ் பிளேஸ், இங்க இருந்து அப்படி சொல்றதுக்கு, இருந்து, இப்போல இருந்து அப்படி சொல்றதுக்கும் நாம ஹென்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க இருந்து 1 மைல் தூரத்துல தான் அந்த மீட்டிங் நடந்துச்சு. இங்க இருந்து 1 மைல், a mile from here, அதுதான் நாம a mile hence அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். a mile away, அந்த அர்த்தத்துல தான் நாம a mile hence அப்படி யூஸ் பண்ணிருக்கோம். The meeting took place a mile hence. The meeting took place a mile hence. இப்போ நீங்க போறப்போ பெட்ரோல் பங்க் எங்க இருக்கேன்னு கேக்குறீங்க. இங்க இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பெட்ரோல் பங்க் நீங்க பார்க்கலாம். 3 kilometers from here, அதுதான் நாம 3 kilometers hence you can find a filling station. 3 kilometers hence you can find a filling station.
இப்போ நம்ம வந்து டைம் பத்தி பேச போறோம். இன்னையில இருந்து 2 days. சோ இப்பல இருந்து 2 days. 2 days from now. இததான் நாம 2 days hence அப்படி நம்ம சொல்றோம். இன்னும் 2 நாள்ல இப்பல இருந்து 2 நாள்ல டெட்லைன் முடிஞ்சிருது. The deadline expires in 2 days hence. The deadline expires in 2 days hence. இதே மாதிரி தான் இன்னையில இருந்து ஒரு வாரத்துக்கு டாக்டர் இருக்க மாட்டாரு. இப்பல இருந்து ஒரு வாரத்துக்கு டாக்டர் இருக்க மாட்டாரு. The doctor will not be available for 1 week hence. The doctor will not be available for 1 week hence. இப்போ henceforthனா என்ன? இப்போ இன்னையிலேருந்து ஒரு வாரம், இன்னையிலேருந்து 2 நாள் அப்படின்னு சொல்றதுக்கு 2 days hence, 1 week hence இப்படி எல்லாம் நம்ம சொன்னோம். இன்னையிலேருந்து இனிமே எப்பவுமே அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம henceforth இதை யூஸ் பண்ணுவோம். இனிமேல் இப்போ ஒருத்தவங்களை டிக்ளேர் பண்றாங்க, அவர்தான் விவசாயத்தின் தந்தை, இனிமே அவர் எப்பவுமே விவசாயத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவார் அப்படி சொல்ல போறோம். henceforth he would be called the father of agriculture. henceforth he would be called the father of agriculture. So இனிமேல் இந்த அர்த்தத்துல தான் நம்ம henceforth யூஸ் பண்ணுவோம். இனிமேல் மாஸ்க் அணிகிறது நம்மளுடைய ட்ரெஸ் கோட் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இனிமே அதை சேர்த்து தான் நம்ம வாங்கணும். ஸோ கலர்லாம் மேட்சிங்கா வாங்குறது எல்லாமே இப்போ ரொம்ப வழக்கமாயிடுச்சு இல்லையா? ஸோ நம்மளோட ட்ரெஸ் கோடோட ஒரு பார்ட்டாவே ஆயிடுச்சு மாஸ்க் போடுறது. henceforth wearing a mask would be a part of our dress code. henceforth wearing a mask would be a part of our dress code. இப்போ நம்ம பார்க்க போறது thence. நாம ஒரு டைம் அப்படின்னு சொன்னோம், அதாவது இப்பையில இருந்து அப்படி சொல்றதுக்கு நம்ம hence யூஸ் பண்ணோம் இல்லையா? வேற ஒரு டைம் சொல்லி அப்பையில இருந்து, அதே மாதிரி இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்றதுக்கு hence யூஸ் பண்ணோம். வேற ஒரு இடத்த சொல்லி அங்கே இருந்து அப்படி சொல்றதுக்கு நாம thence யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு டைம் இல்ல ஒரு பிளேஸ் சொல்லி அங்கே இருந்து அப்படின்னு சொல்றதுக்கு நாம thence யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க ரொம்ப சாதாரணமா தான் இருந்தாங்க, பட் ஒரு ஹிந்தி மூவில நடிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்களுடைய புகழ் அப்படியே உயர ஆரம்பித்தது அப்படி நம்ம சொல்ல போறோம். She acted in a Bollywood movie. Her popularity arose thence. ஸோ அங்கிருந்து அந்த பாயிண்ட்ல இருந்து அவங்க வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாங்க. She acted in a Bollywood movie. Her popularity arose thence. இப்போ நாம ஒரு பிளேஸ் பத்தி சொல்ல போறோம். ஸோ இப்போ நாங்க பெங்களூர் போறோம், பெங்களூர்ல இருந்து மைசூருக்கு போறோம். ஸோ பெங்களூர்ல இருந்து, ஸோ அந்த இடத்துல இருந்து அதை சொல்றதுக்கு தான் நாம thence யூஸ் பண்ண போறோம். இதை நீங்க then மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்க பெங்களூர் போறோம், அதுக்கப்புறம் நாங்க மைசூர் போறோம்ன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆக்சுவல் மீனிங் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, thence அப்படின்னா பெங்களூர்ல இருந்து, எந்த ஒரு இடத்த சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா ஒரு இடம், அந்த இடத்துல இருந்து அதை சொல்றதுக்கு தான் நம்ம thence யூஸ் பண்றோம். So we are going to Bangalore and thence to Mysore. We are going to Bangalore and thence to Mysore. Whence. So நம்ம இங்க இருந்து அப்படின்னா hence சொன்னோம், அங்கே இருந்து ஒரு இடத்த சொல்லி அங்கே இருந்துன்னு சொல்றதுக்கு thence சொன்னோம், எங்க இருந்து அப்படின்னு சொல்றதுக்கு whence. From where, from what, எதுல இருந்து இதை சொல்றதுக்கு நம்ம whence யூஸ் பண்ணுவோம். இப்போ யமுனை நதி எங்கே இருந்து ஆரிஜினேட் ஆகுது, எங்கே இருந்து தொடங்குது, இதை நம்ம சாதாரணமா எப்படி கேட்கலாம்? From where does the river Yamuna originate அப்படி நம்ம கேட்போம் இல்லையா? இதுல from where எடுத்துட்டு நம்ம whence யூஸ் பண்ண போறோம். ஸோ from whereோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் whenceன்றதுனால நம்ம திரும்ப ஒரு தடவை from whence அப்படி சொல்லக்கூடாது, அது ஒரு மிஸ்டேக். நம்ம whence மட்டும்தான் யூஸ் பண்ணணும். Whence does the river Yamuna originate? Whence does the river Yamuna originate? அவ்வளவுதான். இப்போ ஒருத்தவங்க கேக் கொடுக்குறாங்க, அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, இதை எதை வச்சு செஞ்சீங்க, நீங்க எதுல இருந்து செஞ்சீங்க அந்த கேக்க அப்படின்னு நம்ம கேட்க போறோம். From what, எந்த பொருளை யூஸ் பண்ணி, from what did you make this cake? From what did you make this cake? இந்த சென்டென்ஸ்ல from whatக்கு பதிலா நம்ம whence யூஸ் பண்ண போறோம். Whence did you make this cake? So whenceன்றது இந்த இடத்துல from what. Whence did you make this cake? ஒருத்தர் மேல ரொம்ப கோவம், அவர் எங்க இருந்து வந்தாரோ அங்கே போக சொல்லுவோம் இல்லையா? ஸோ எங்க இருந்து வந்தாரோ அங்கே போட்டோம். ஸோ let him go from where he came. அதுதான் நாம let him go whence he came அப்படின்னு நம்ம சொல்றோம். Let him go whence he came. ஸோ இந்த வீடியோல நாம hence, henceforth, thence and whence இதையெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.